வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த பிகினர் சீரீஸ்ல லெசன் 18 நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் டென்ஸ். சாதாரணமா ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நம்ம சிம்பிள் டென்சஸ் தான் அதிகமா யூஸ் பண்றோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதே மாதிரி இந்த ஃபியூச்சர் டென்ஸ். இது மூணு தான் நம்ம ரொம்ப அதிகமா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஃபியூச்சர் எதிர்காலம். இதுலேருந்தே நமக்கு தெரியுது இனி வரப்போற நிகழ்வுகளை பேசுறதுக்கு நாம ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இனிமே செய்ய போற விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு. நான் நாளைக்கு இதை செய்வேன், அவன் வருவான், இந்த மாதிரி சொல்றது. இந்த மாதிரி சொல்றப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் எதுவா இருந்தாலும் வில் பிளஸ் பேசிக் verb இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை செய்வேன் அப்படின்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சொன்னோம். இதை செய்ய மாட்டேன், ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல நான் இதை செய்ய மாட்டேன் அப்படி சொல்றதுக்கு எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் வில் நாட் பிளஸ் verb இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வில் நாட்டுக்கு பதிலா ஷார்ட்டா won't அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். won't பிளஸ் verb. ஐ won't go, ஐ won't eat it இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. இப்ப கொஸ்டின், இதை செய்வாயா, நீ போவியா, இதை நீ செய்வியா, இந்த மாதிரி கேட்கறது. இதுக்கு நாம ஃபர்ஸ்ட் வில், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். சப்ஜெக்டை கொஞ்சம் பாருங்க. இதுல ஐ அண்ட் வி இதை தவிர மற்ற சப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் இங்க போட்டிருக்கோம். ஐயையும் வியையும் இதுல போடல. ஸோ வில், யூ, தே, ப்ளூரல் நவுன், ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன் இதுக்கெல்லாம் பிளஸ் verb இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நீ செய்வியா அப்படின்னு நம்ம கேட்டோம். இதை நீ செய்ய மாட்டியா, நீ போக மாட்டியா, இந்த மாதிரி நெகட்டிவா கேட்கறதுக்கு வில்லுக்கு பதிலா won't இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். won't you do it, won't you go இந்த மாதிரி. இப்போ இதுல சப்ஜெக்ட் ஐயும் வியும் மிஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? சப்ஜெக்ட் ஐக்கும் விக்கும் மட்டும் நம்ம ஷால்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஷால் ஐ, ஷால் வி இந்த மாதிரி. ஸோ ஷால், சப்ஜெக்ட் ஐ இல்லைன்னா வி பிளஸ் verb இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுலயும் நெகட்டிவா கொஸ்டின் கேட்கறதானா ஷான்ட் இல்லை won't தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ won't பிளஸ் சப்ஜெக்ட் ஐ இல்லைன்னா வி பிளஸ் verb இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ நம்ம இன்னும் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். எந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம்? நீங்க போங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவள் நாளைக்கு வருவாள், இன்னும் அரை மணி நேரத்தில் வருவாள், அவள் பிறகு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாள், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா இது தவிர பிறகு நான் இதை பண்றேன், அப்புறமா நான் இதை பண்றேன் அப்படி கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப அம்மா வந்து ஒரு கடிதமோ ஏதோ ஒன்று எழுத சொல்றாங்க அப்படின்னா, இது அப்புறம் எழுதுறேன். கடைக்கு போன்னு சொல்றாங்க, நான் அப்புறமா போறேன் அப்படி நம்ம சொல்லுவோம். இதை நான் பிறகு எழுதுகிறேன், இதை நான் பிறகு செய்கிறேன் இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எதிர்காலத்துல நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்ற எல்லா இடங்களிலையும் நாம ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்றோம். அதாவது தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கத்துக்கிறவங்க பண்ற ஒரு காமன் மிஸ்டேக். என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பதிலாக ஃபியூச்சர் டென்ஸை நம்ம யூஸ் பண்றோம். எப்படி? நாம சொன்னோம், நான் இதை செய்வேன், அவள் இதை செய்வாள் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமா நம்ம தமிழ்ல வழக்கமா செய்யற விஷயங்களையும் இதே மாதிரி நம்ம சொல்லுவோம். நான் தினமும் ஸ்கூலுக்கு செல்வேன், நான் தினமும் பாடங்களை படிப்பேன் இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இதுலயும் படிப்பேன், எழுதுவேன் அப்படின்னு இருக்கிறதுனால இது ஃபியூச்சர் டென்ஸ் நினைச்சு நம்ம ஐ வில் டூ இட், ஐ வில் ரீட், ஐ வில் கோ டு ஸ்கூல் இந்த மாதிரி சொல்லிடுறோம். ஸோ நம்ம கவனமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தினமும் எப்பவும் ஒரு விஷயத்தை செய்வேன் அப்படின்னா அதை ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். எதிர்காலத்துல செய்வேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணணும். இந்த டிஃப்ரென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போதும் போல நான் எழுதுகிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், நான் எழுதுவேன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்காதீங்க. அதனாலதான் நம்ம நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் சொல்றதுக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஒருத்தவங்களுடைய நேச்சர், அவள் அனைவருக்கும் உதவுவாள்,
அவளுக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ற ஒரு மனசு இருக்கு. அவள் அனைவருக்கும் ஹெல்ப் பண்ணுவாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது அவளுடைய இது அவளுடைய நேச்சர். அவள் எப்பவும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உதவுவாள் அப்படின்னு இருந்தா கூட நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும் இல்லையா? ஷி ஹெல்ப்ஸ் எவ்ரிஒன். ஷி ஹெல்ப்ஸ் எவ்ரிஒன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதையே முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க போங்க, அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபியூச்சர்ல இனிமே நீங்க போனப்புறம் உங்களுக்கு உதவுவாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் இல்லையா? அப்ப நாம ஷி பிளஸ் வில் பிளஸ் வெர்ப். ஷி வில் ஹெல்ப் யூ. ஷி வில் ஹெல்ப் யூ. இப்படி நாம சொல்லுவோம். இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதே மாதிரியான இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம பார்க்க போறோம். இப்ப 2வதா நம்ம பார்க்கிறது, நான் தினமும் டைரி எழுதுவேன். நான் இதை பிறகு எழுதுகிறேன். இந்த 2 சென்டென்ஸை பாருங்க. இதுல எது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்? எது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கீவேர்ட் என்ன? தினமும். நான் தினமும் டைரி எழுதுவேன். I write a diary every day. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை பிறகு ஃபியூச்சர்ல அப்புறமா எழுதுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது ஃபியூச்சர் டென்ஸ். I will write it later. I will write it later. இது ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? நான் இரவில் சப்பாத்தி சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு வழக்கம். நான் நைட்ல நான் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். ஸோ வழக்கம், யூஷுவலா, ரெகுலரா பண்ற ஒரு விஷயத்த நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஐ ஈட் சப்பாத்தி அட் நைட். நம்ம ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோன்றதுனால தான் டைரக்டா சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஐ ஈட் சப்பாத்தி அட் நைட். இன்னைக்கு நைட்டு நான் சப்பாத்தி சாப்பிடுவேன். இப்போ மதியான நேரமா இருக்கும், இல்லை ஒரு சாயந்தர நேரத்துல நான் இன்னைக்கு நைட்டு சப்பாத்தி சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபியூச்சர்ல நான் சப்பாத்தி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? ஐ வில் ஈட் சப்பாத்தி டு நைட். ஐல் ஈட் சப்பாத்தி டு நைட். இப்படி நாம சொல்லுவோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ஃபியூச்சர் டென்ஸுக்குமான இந்த டிஃபரன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அவள் நாளை வருவாள். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அவள் அப்படின்றதுனால ஷீ, என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் வெல், வருவாள், வர்றது அப்படின்னா கம் இல்லையா? ஸோ பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஷில் கம் டுமாரோ. ஷில் கம் டுமாரோ. இதையே அவ வரமாட்டா அப்படின்னு நெகட்டிவா சொல்லணும். அவ நாளைக்கு வரமாட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ வில் அப்படின்னா இந்த இடத்துல வில் நாட். வில் நாட்டை தான் நம்ம ஷார்ட்டா ஓன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஷி ஓன்ட் கம் டுமாரோ. ஷி ஓன்ட் கம் டுமாரோ. இதே கொஸ்டின் எப்படி கேட்போம்? அவள் நாளை வருவாளா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவள் நாளை வருவாளா? ஷி வில்லுன்னு இருந்தது இல்லையா? அதை வில்லையும் ஷீயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். வில் ஷி கம் டுமாரோ? வில் ஷி கம் டுமாரோ? இதே நெகட்டிவா அவள் நாளை வரமாட்டாளா அப்படி கேட்கணும். அப்ப வில்ல ஓன்ட்னு மாத்திடணும். ஓன்ட் ஷி கம் டுமாரோ? ஓன்ட் ஷி கம் டுமாரோ? அவ்வளோதான். இப்போ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. சொன்ன மாதிரி அம்மா வந்து ஒரு லிஸ்ட்டை எழுத சொல்றாங்க. அம்மா அந்த லிஸ்ட்டை நான் அப்புறம் எழுதுறேன், பிறகு எழுதுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நான் இந்த லிஸ்ட்டை பிறகு எழுதுகிறேன். நான் ஐ வில் ரைட். எதை? லிஸ்ட். ஸோ ஐல் ரைட் த லிஸ்ட் லேட்டர். அப்புறமா, லேட்டர். ஐல் ரைட் த லிஸ்ட் லேட்டர். ஸோ ஐ வில் ரைட் த லிஸ்ட் லேட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? டபிள்யூவையும் ஐயையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஷார்ட்டா ஐல் ரைட் த லிஸ்ட் லேட்டர் அப்படி சொல்லுவோம். கான்ட்ராக்ஷன். சொல்றதுக்கும் எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஐல் ரைட் த லிஸ்ட் லேட்டர். இப்போ ஒரு பேக்கேஜை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பேக்கேஜ் நாளை கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் அந்த பேக்கேஜை நாளை பெறுவீர்கள். இந்த மாதிரி நம்ம யூஸ்வலா சொல்றது இல்லை. உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இது வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். ஸோ இதை எப்படி சொல்றது? நீங்கள், உங்களுக்கு, அதனால சப்ஜெக்ட் யூ. உங்களுக்கு கிடைக்கும், ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்க நாளைக்கு அதை ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ யூ வில் ரிசீவ் த பேக்கேஜ் டுமாரோ. யூல் ரிசீவ் த பேக்கேஜ் டுமாரோ. இந்த பார்சலுக்கும் பேக்கேஜுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா, பார்சல்ன்றது கொஞ்சம் லைட் வெயிட்டா, சின்னதா இருந்தா பார்சல்னு சொல்லுவோம், பெருசா இருந்தா பேக்கேஜ்னு சொல்லுவோம். அதான் டிஃப்ரென்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள், நெகட்டிவா சொல்ல போறோம். நான் ஓவர் டைம் வேலை செய்ய மாட்டேன். சொன்ன மாதிரி இது ப்ரெசன்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா?
எப்பவுமே நான் ஓவர் டைம்ல வேலை பார்க்க மாட்டேன். கரெக்டா 5 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவேன். இந்த மாதிரி சொல்றதா இருந்தா எப்பவுமே செய்ய மாட்டேன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ டோன்ட் ஒர்க் ஓவர் டைம் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ நாளைக்கு நீங்க வந்து லேட்டா தான் போக முடியும். நாளைக்கு நீங்க ஓவர் டைம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்ல நாளைக்கு நான் ஓவர் டைம்லாம் செய்ய மாட்டேன். அப்படி சொல்றதா இருந்தா ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ அந்த சமயத்துல நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ ஃபியூச்சர்ல அப்படின்றதுனால வில் நாட், அதை தான் ஷார்ட்டா won't. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்னா டோன்ட், ஃபியூச்சர்ல நெகட்டிவ்னா won't. ஐ won't ஒர்க் ஓவர் டைம். ஐ won't ஒர்க் ஓவர் டைம். இப்போ நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்ல போறோம். ஸோ புகார் கொடுக்கறது அப்படின்னா மேக் கம்ப்ளைண்ட் அப்படி சொல்லுவோம். இந்த இடத்துல கிவ் கம்ப்ளைண்ட் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இந்த இடத்துல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால ஐ வில் நாட். ஐ won't மேக் எனி கம்ப்ளைண்ட். இல்லை ஐ won't மேக் எனி கம்ப்ளைண்ட்ஸ். ஐ won't மேக் எனி கம்ப்ளைண்ட். நீ நைட்ல டிராவல் பண்ணு அப்படின்னா இல்ல அவ நைட்ல டிராவல் பண்ண மாட்டாள். நம்ம நிறைய நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். அவள் இரவில் பயணம் செய்வாள் அப்படின்னா she will travel at night. she will travel at night அப்படி சொல்லுவோம். அவள் இரவில் பயணம் செய்ய மாட்டாள் அப்படின்னா she won't travel at night. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், அவள் உனக்கு புத்தகத்தை தருவாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அவள் உனக்கு தருவாள். she will give you. கொடுக்கறதுனா give இல்லையா? she will give. அவள் தருவாள் அப்படின்னா she will give. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமே ஒழிய இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பேசுகிறப்ப சொல்ல மாட்டோம். அதனால சின்ன சின்ன சென்டென்சஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் பண்ணாலும் அடுத்தடுத்து கொஞ்சம் லென்த்தி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அவள் உனக்கு தருவாள் அப்படின்னா she will give you. என்னத்தை தருவா? புக்கு. she will give you the book. she will give you the book. இதை நீங்கள் she will give the book to you அப்படிலாம் சொல்ல வேண்டாம். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறத விட இது இன்னும் நல்லாயிருக்கும். she will give you the book. நெகட்டிவாக சொல்ல போகிறோம். அவள் புத்தகத்தை உனக்கு கொடுக்க மாட்டாள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இது அவளோட புக்கு அவள் யாருக்கும் கொடுக்க மாட்டாள் அந்த மாதிரி. ஸோ she will giveன்னு சொன்னோம். இப்போ she won't give. she won't give you her book. அவளுடைய புத்தகத்தை அவள் உனக்கு தர மாட்டாள். she won't give you her book. இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஷன்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுவோம். அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அவருக்கு he. அவர் கிடைக்கும்னா அவர் பெறுவார், பதவி உயர்வு பெறுவார் அந்த மாதிரி சொல்லுவோம். he will get the promotion. he will get the promotion. அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ வெளில won't மாத்தி he won't get the promotion. he won't get the promotion. இப்போ கேள்வி கேட்கணும், அவருக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படித்தானே கேட்போம். அப்ப என்ன செய்யணும்? ஹீயையும் வில்லையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணா போதும். will he get the promotion? will he get the promotion? நெகட்டிவா அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காதா அப்படி கேட்போம் இல்லையா? அப்ப வில்லுக்கு பதிலா won't. won't he get the promotion? won't he get the promotion? ஈஸியா இருக்கு இல்லையா? ஃபியூச்சர் டென்ஸ் ரொம்ப சிம்பிள். இப்போ நாம ஐ அண்ட் வி இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வேற எந்த இடத்திலும் ஐக்கும் விக்கும் சென்டென்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. கேள்விகள்ல மட்டும், அதுலயும் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ்ல மட்டும்தான் ஷால் யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் போட்டுமா, நான் அப்படின்னாலே நம்ம கொஸ்டினுக்கு வில் யூஸ் பண்ண மாட்டோம், ஷால் யூஸ் பண்ணுவோம். போகட்டுமா அப்படின்னா ஷால் ஐ கோ, ஷால் ஐ கோ. இப்ப நம்ம வாக் பண்ணிட்டு இருக்கோம், நாம வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா, ஷால் வி, நாமன்றதுனால ஷால் வி. ஷால் வி டேக் அ பிரேக், ஷால் வி டேக் அ பிரேக். இப்போ நான் இங்கே உட்காந்துக்கலாமா, ஷால் ஐ சிட் ஹியர், ஷால் ஐ சிட் ஹியர். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. நாம படம் பார்க்கலாமா, நாம அப்படின்றதுனால ஷால் வி. ஷால் வி வாட்ச் அ மூவி, ஷால் வி வாட்ச் அ மூவி. நான் இதை எடுத்துக்கலாமா, ஷால் ஐ டேக் திஸ். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ ஐக்கும் விக்கும் மட்டும் கொஷின்ஸ் கேட்குறப்போ ஷால், மற்ற எல்லாத்துக்கும் கொஷின்ஸ்ல வில். பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் கொஷின்ஸ் இதுல எல்லாம் எந்த டிஃபரன்ஸும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த வீடியோவில் நாம ஃபியூச்சர் டென்ஸை எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.